அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் தொழில்நுட்ப மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளுக்கான பங்களிப்பை வழங்க உள்ளனர். நாட்டில் முதன்முறையாக கிராமிய மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு திட்டமும் அது குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ளும் வேலை திட்டமும் இதன்போது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இதற்காக கிராம உத்தியோகத்தர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள், சமூக சக்தி குழுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு பரவல் ஏற்பட்டுள்ள பகுதிகள், டெங்கு நோயாளர்கள் தொடர்பான அனைத்து தரவுகளும் இதனூடாக கிராமிய மட்டத்தில் சேகரிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் கூறினார். இதனிடையே டெங்கு பரவல் அதிகம் காணப்படும் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அனைத்து கிராம மட்டங்களிலும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில கன்னங்கர தெரிவித்தார். டெங்கு நோய் ஒழிப்பு கட்டுப்படுத்துதல் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள செயற்பாட்டு நிலையத்தின் முதல் நாளான நேற்று மாத்திரம் 47 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் அதிகளவிலான முறைப்பாடுகள் நுழம்பு குடம்பிகள் காணப்படும் சுற்றுச்சூழல் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில கன்னங்கர தெரிவித்தார். சுகாதார அமைச்சினால் குறித்த செயற்பாட்டு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், சனிக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் 0117 96 63 66 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இந்த செயற்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள முடியும் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களின் புள்ளி விவரங்களை அவதானிக்கும் போது நோயாளர்களின் வருகையில் கடுமையான அதிகரிப்பு காணப்படுகின்றது. கடந்த ஜனவரி மாதத்தில் 7866 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். பிப்ரவரி மாதத்தில் அந்த எண்ணிக்கை ஓரளவுக்கு குறைந்து 5721 பதிவாகியுள்ளது. ஆனால் அது பிப்ரவரி மாதத்திலிருந்து மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. மார்ச் மாதத்தில் 6013 டெங்கு நோயாளர்களும், மே மாதத்தில் 8590 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். ஜூன் மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இதுவரையில் 14446 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000 நெருங்கியுள்ளது. இதற்கமைய தற்போது பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 48,287 ஆகும். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை TV1 தொலைக்காட்சியில் இன்று காலை ஒளிபரப்பான ஜாதிக்கு மேவர நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராகமை வடகொழும்பு போதனா வைத்தியசாலையின் விசேட உடற்கூற்று மருத்துவ நிபுணர் மானிதா பெரேரா டெங்கு நோய் பரவல், டெங்கு வைரஸ் பிரிவுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இந்த டெங்கில் 4 வகைகள் இருப்பது முக்கியமாகும். நீங்கள் ஒரு தடவை டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏனைய 3 வகைகளுக்கும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுக்குமான பாதுகாப்பு கிடைப்பதில்லை. உங்களுக்கு தொற்றிய வகைக்கு எதிராக மாத்திரமே உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எனவே உங்களுக்கு ஒருமுறை டெங்கு வந்திருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை உயிருக்கு ஆபத்தான டெங்கு நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதனை நாம் செரோடைஃப்கள் என அழைக்கின்றோம். இந்த 1, 2, 3, 4 ஆகிய அனைத்து வைரஸ் வகைகளும் கடுமையாக டெங்கு நோயை ஏற்படுத்தக்கூடியவை. எனினும் சில நேரங்களில் 10-2 எனப்படும் வகை குறிப்பாக இந்த காலகட்டத்திலும் பரவுவதை காணலாம். அது சில சந்தர்ப்பங்களில் சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தக்கூடும். எனவே அந்த செரோடைப் வைரஸ் வகையின் அடிப்படையில் இவ்வாறான வேறுபாடுகள் ஏற்படலாம். இது ஒரு வைரஸ் நோயாக இருந்தாலும் இந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து இன்னுமொருவருக்கு நுளம்பின் மூலமே பரவுகின்றது. ஈடிஸ் எஜிப்டிஸ் அல்லது ஈடிஸ் எல்போபிக்டஸ் ஆகிய 2 நுளம்பு இனங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன. பாதிக்கப்பட்ட ஒருவரின் ரத்தத்தை உறிஞ்சி குடித்துவிட்டு மற்றொரு நபரை கடிப்பதன் மூலமே இந்த நுளம்புகள் வைரஸை அடுத்த நபரின் உடலுக்குள் செலுத்துகின்றன. இவற்றின் முக்கிய அம்சம் எமது வீட்டுச் சூழலிலும் நகர சூழலிலும் இந்த டெங்கு குடம்பிகள் அதிகளவில் பரவுகின்றன. எனவே உங்களுக்கு ஒரு முறை டெங்கு நோய் ஏற்பட்டிருந்தாலும் மற்ற வகைகளிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பது முற்றிலும் தவறான கருத்தாகும். இலங்கையில் நீண்ட காலமாக டெங்கு இருந்து வருவதால் உங்களது குடும்பத்திலேயே ஒரு முறை, 2 முறை அல்லது 3 தடவை டெங்கு நோய் ஏற்பட்ட நபர்கள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது நீண்டகால அடிப்படையில் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட வைரஸ் வகைக்கு மாத்திரமே கிடைக்கும். ஏனைய வைரஸ் வகைகளின் மூலம் உயிருக்கு ஆபத்தான டெங்கு ஏற்படுவதற்கான ஆபத்து மற்றொரு சாதாரண நபரை போலவே உங்களுக்கும் சமமாக இருக்கிறது.